வணக்கம். பாரதிய ஜனதா கட்சிக்காரன் உடம்பில் ஓடுவது தேசியமும் தெய்வீகமும் கலந்த ரத்தம். திராவிட முன்னேற்றக் கழகம் என்பது தேசத்திற்கும் தெய்வீகத்திற்கும் ஒரு எதிரான கட்சி என்பதை நாங்கள் நன்றாக அறிவோம். திமுக மாநாட்டில் இந்தியாவிற்கு சுதந்திரம் கொடுக்கக்கூடாது, வெள்ளையர்கள் வெளியேறிவிட்டால் ஒரு குண்டூசி கூட தயாரிக்க முடியாது என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அது மட்டுமா, தற்போதைய முதல்வர் என்றாவது ஒரு நாள் வந்தே மாதரம் என்ற வார்த்தையை சொல்லியிருப்பாரா? என்றாவது ஒரு நாள் தேசபக்தி பற்றி வாய் திறந்து பேசியிருப்பாரா? இல்லை. அது மட்டுமா, மத்திய அரசில் அமைச்சர் பதவி அனுபவித்த போதெல்லாம் மத்திய அரசு என்று சொன்ன நீங்கள் இப்பொழுது அதற்கு வாய்ப்பே இல்லை என்ற காரணத்தினால் ஒன்றிய அரசு என்று இழிவுபடுத்துகிறீர்கள். இப்படிப்பட்ட பேச்சுக்களையும் ஏச்சுக்களையும் பாரதிய ஜனதா கட்சிக்காரன் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அது மட்டுமா, எங்கள் தெய்வங்களை பற்றியெல்லாம் எவ்வளவு இழிவாக பேசியிருக்கிறீர்கள், எத்தனை கோயில்களை இடித்திருக்கிறீர்கள். கொஞ்சமா நஞ்சமா? ஒரு 2 உதாரணத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்கள் தலைவர் கருணாநிதி முதல் இன்றைய சாதாரண தலைவர்கள் வரை என்னவெல்லாம் பேசியிருக்கிறீர்கள். மாரியாத்தாவுக்கு மாதவிடாய் வருமா? மதுரை மீனாட்சி திருக்கல்யாணத்திற்கு பிறகு முதலிரவு நடக்குமா என்றெல்லாம் இழிவுபடுத்தி பேசினீர்களே. அது மட்டுமா, திருப்பரங்குன்றத்தில் உயர்நீதிமன்றம் உத்தரவு கொடுத்தும் கூட தீபம் ஏற்றுவதற்கு தடை விதித்து பிரச்சனைகள் செய்து நாங்கள் உண்டியலில் போட்ட பணத்தை வைத்தே எங்களுக்கு எதிராக உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் என வழக்காடினீர்களே. மறந்து விடுவோமா? நீங்கள் செய்த துரோகங்கள் எல்லாம் எங்கள் நெஞ்சிலே கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டுதான் இருக்கிறது, என்றும் அணையாது. என்றும் நாங்கள் திமுகவுக்கு எதிரானவர்கள்தான். திமுகவை வீழ்த்துவதுதான் எங்களது நோக்கம். இந்த தமிழ்நாட்டில் தேசியம் வளர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எண்ணம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எங்கள் கூட்டணி கட்சியான அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம், பாட்டாளி மக்கள் கட்சி, அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் என எல்லா கட்சிகளுக்கும் நாங்கள் கடுமையாக உழைப்போம். எங்கள் கூட்டணி கட்சி வேட்பாளரை வெற்றி பெற வைப்பதுதான் எங்களது நோக்கம். அதற்காக கண்ணயராது ஒரு நிமிடம் கூட ஓய்வெடுக்காமல் உழைப்பதுதான் எங்களது கடமை. இதைத்தான் எங்கள் அன்பு தலைவர் அண்ணாமலை அவர்கள் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த பாடம். எனவே எங்களை ஜாதி சமயம் போன்ற வட்டத்துக்குள் அடைத்து எங்களது செயல்பாடுகளை குறைத்து வெற்றி பெற்று விடலாம் என்று நீங்கள் கனவிலும் நினைக்க வேண்டாம். நீங்கள் 5 ஆண்டு காலம் என்ன சாதனைகள் செய்தீர்களோ அதை சொல்லி வாக்கு கேளுங்கள். போதும். மக்கள் தீர்ப்பு அளிக்கட்டும், பார்த்து கொள்வோம். நன்றி.